மத்தியான நேரத்தில் எப்போயாவது எனக்கு சமைக்க ரொம்ப போர் அடிச்சது அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக இந்த பொங்கல் ரெசிபியை பண்ணிடுவேன். எங்கள் வீட்டில் பொங்கல் அப்படின்னால அதிகமாக யாரும் சாப்பிட மாட்டாங்க. அதனால இது எப்போயாவது ஒரு தடவை தான் நான் செய்வேன். ஆனால் நான் இப்போ இந்த மாதிரி செய்கிறதுனால எங்கள் வீட்டில் மாதத்துக்கு ஒரு தடவையாவது பொங்கல் செய் அப்படின்னு கேட்குறாங்க. எங்கள் வீட்டு குலதெய்வம் பெருமாள் கோயிலுங்க. அடிக்கடி என்னால் திருப்பதி போக முடியாது அப்படிங்கிறதுனால நான் வீட்டு பக்கத்துலேயே இருக்கிற பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுவோம். அதுலேயும் எப்போயாவது பிரசாதம் கொடுக்குற நேரத்தில் நாங்கள் கோயிலுக்கு போயிட்டோம் அப்படின்னா அங்கே எங்களுக்கு கொடுக்குற பிரசாதம் இந்த பொங்கல் ரெசிபி தான். ரொம்ப கம்மியாக தான் கொடுப்பாங்க, ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்துக்கோங்க. அப்போ இருந்து பொங்கல் சாப்பிட பழக்கப்படுத்திக்கிட்டோம். அதிலிருந்து எப்போயாவது வேணும் அப்படின்னா மத்தியான நேரத்தில் சமைக்க முடியலன்னா இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக பசங்க ஸ்கூல்லேருந்து வர நேரத்துக்கு செஞ்சு வச்சுருவேன். இந்த பொங்கல் கூட சட்னி சாம்பார் பண்ணிக்கிட்டா இன்னும் அவ்வளோ அருமையாக இருக்கும் போங்க. கைஸ், இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.